இன்னைக்கு நம்ம எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற வரிசையில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், ஒரு மகான். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு வார்த்தையிலையோ இல்லை ஒரு 4-5 லைன்லேயோ இல்லை ஒரு வீடியோலையோ சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, பொதுவாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான கஷ்டம். குழந்தையா இருக்கும் போதும் சரி, ஸ்கூலாக இருக்கும் போதும் சரி, காலேஜ் வேலைக்கு போகும்போது, ஆஃப்டர் மேரேஜ், இந்த மாதிரி லைனாக நம்ம அந்த கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்களோட வெரைட்டி தான் வேறு வேறையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க எப்பயாவது வெக்ஸ் ஆனீங்க அப்டின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லங்க. நம்ம அண்ணல் அம்பேத்கர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு புக் எடுத்து படிங்க. அது வந்து ஒரு காவியம். அவர் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அத படிச்சீங்கன்னா, நம்ம பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல அப்டின்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். இந்த வரலாற நீங்க படிக்கும்போது, நெறைய விதமான எமோஷன்ஸ் வரும். ஸோ நீங்க யோசிப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க மனுஷங்களே வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில வந்து அத எப்படி வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ நம்ம அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சு முடிக்கும் தருவாயில நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா, நம்மதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல. அவர் ஃபேஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தூசி தான். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதனால வந்து ஆ மிஸ் பண்ணாம நீங்க புக்காவோ வாங்கி படிக்கலாம். இல்ல பிடிஎஃப் நெறைய இருக்கு இப்ப அவைலபிளா. ஸோ அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற எமினன்ட் பர்சனாலிட்டீஸ் யாரு அப்படின்னா, நம்ம மண்ணின் வைரம், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். சாரி டாக்டர் அம்பேத்கர். இவர் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இத வந்து நானு ஓப்பனா சொல்றேன். அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவரா தான் பார்த்துட்டுருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவரு தான் சாதித்த தலைவர். அவர வந்து ரொம்ப மட்டம் தட்டுனவங்க கூட இவர் அளவுக்கு யாருமே மேல வரல. அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நெறைய எமோஷன்ஸ் கலந்த ஒரு வரலாறு காவியம் தான் இது. ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, பொதுவா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க டாக்டர் அம்பேத்கர பத்தி தெரியுமா?" அப்படின்னு கேட்டு பாருங்க. விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் குழந்தைங்களுக்கு பதில் தெரியும். இது அவங்க மேல தப்பு இல்லங்க. நம்ம மேல தப்பு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மேல தப்பு. ஆனா அதுவே காந்திஜிய பத்தி கேளுங்க. ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்ட்ரென்த் கம்மி தான். பட் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. சரி. அடுத்தது வந்து கொஞ்சம் ஹையர் ஜூனியர் லெவல் இல்லன்னா சீனியர் லெவல் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்டு பாருங்க. அவங்களும் வந்து ஒரு ஒரு 1, 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது அவரு வந்து லா படிச்சிருக்காரு. அவரு தான் வந்து ரிசர்வ் பேங்க்குக்காக நெறைய உழைச்சிருக்காரு. நெறைய படிச்சிருக்காரு. டிகிரி நெறைய படிச்சிருக்காரு. நெறைய அதாவது தாழ்த்தப்பட்டவங்க அவங்களுக்கு அந்த தாழ்த்தப்பட்டவங்கன்னா கூட என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்லல. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நெறைய கஷ்டப்பட்டவங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டாரு, குரல் குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதுவும் எஸ்பெஷலா லா படிச்ச பசங்களுக்கு கொஞ்சம் நெறையவே தெரியும். அவங்கள வந்து கேட்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன வந்து டிராஃப்ட் பண்ணதே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. அதில நானும் ஒருத்தர் தான். இன்ஃபேக்ட் வந்து யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற வரைக்குமே எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் அந்த அளவுக்கு ஐடியாவும் இல்ல. அதில இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அதுக்கப்புறமா தான் நான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன பத்தி தெரிய ஆரம்பிச்சது. புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இது சிலபஸா போயிடுது. அந்த லைனுக்கு போணும்னு நெனைக்கிறவங்க மட்டும் தான் அத படிக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து கண்டிப்பா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பிரைமரி எஜுகேஷன்லேருந்தே இருந்தா நல்லாயிருக்கும். சரி. அடுத்தது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள போய் கேட்டீங்கன்னா, அவங்களுக்குமே வந்து இன் டெப்த்தா தெரியாது. ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஆனா இன் டெப்த்தா தெரியாது. ஆனா கண்டிப்பா அவங்க கடவுளா பார்ப்பாங்க நம்ம அம்பேத்கர் ஐயாவ. சரி. எஜுகேஷன் சைட்ல சிலபஸ்லயும் அந்த அளவுக்கு அவர பத்தி பெருசா எதுவும் எழுதல. சரி. மூவிஸ் பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, அங்கேயுமே வந்து பெருசா நம்ம அம்பேத்கர் ஐயாவ பத்தி போர்ட்ரே பண்ணியோ, ரொம்ப ஹைலைட் பண்ணியோ காமிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா நான் நெறைய படங்கள் பார்க்கும்போது, காந்திஜி ஐயாவ பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் காட்டுறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அங்க காந்திஜி ஐயாவோட ஃபோட்டோ இருக்கும். அது அது உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ரூபி நோட்ல கூட அவர் தான் இருக்காரு. அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம அம்பேத்கர் ஐயாவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. ராஷ்டிரபதி பவன்லலாம் இருக்குமா? இருக்கும் கண்டிப்பா. எனக்கும் உள்ள போய் பார்க்கணும்னு ஆசை. சரி. இந்த மாதிரி நம்ம மூவிஸ்லயும் சரி, ஏன்னா பொதுவா வந்து படிக்கிற இடங்கள், அதாவது படிக்கிற இடம் வந்து கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்லயே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சரியா இல்ல. அடுத்தது மூவிஸ்ல வரும்போது, மூவிஸ்லயும் பெருசா ஒண்ணும் அவர போர்ட்ரே பண்ணி காமிக்கல. இதுதான் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. சரி. இப்ப நம்ம அவர பத்தி பார்க்கலாம். இவர் வந்து அரசியல் சட்டத்துக்கு எழுத்து வடிவம் தந்தவர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர். இந்த 2 வார்த்தை சொன்னா ஒரு 0.1% தான் நம்ம சொன்ன மாதிரி அர்த்தம். ஏன்னா அவ்ளோ இருக்கு இவர பத்தி. இவருக்கும் கார்ல் மார்க்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒற்றுமை இருக்கு. என்ன அப்டின்னா, 2 பேருமே தன்னோட வாழ்க்கையில வாழ்நாள்ல முக்காவாசி நேரம் வந்து அவங்க நூலகத்துல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே லைப்ரரியில தான் இருப்பாங்களாம். அதுவும் லைப்ரரியில இருப்பாங்க. மீதி நேரம் வந்து நம்ம மனுஷங்கள பத்தி யோசிப்பாங்க. சொசைட்டிய பத்தி யோசிப்பாங்க. இந்த மனித சமூகத்த வந்து எப்படி மேம்பாடாக்கலாம்? எப்படி கொண்டுட்டு வரலாம்? எப்படி முன்னேறலாம்? தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க தாழ்த்தப்படுறாங்கங்கிறத முதல்ல அவங்க உணரணும். உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எந்திரிச்சு வந்துருவாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நெறைய அவரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். இந்த மாரி யோசிச்சே வந்து அவரு தன்னோட குழந்தைகள வந்து வறுமை காரணமா வந்து குழந்தைகள வந்து அவரு பறி குடுத்துட்டாரு. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் மிஞ்சி இருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட பட்ட பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெறைய இருக்கு. இவர் வந்து ஒரு சட்ட மேதை, அரசியல் நிபுணர், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் எல்லாத்துலயுமே எந்த டாபிக் குடுத்தாலும் நம்ம ஐயா வந்து எல்லாத்த பத்தின ஒரு நுணுக்கமான அறிவு அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவ்ளோ படிச்சிருக்காரு. தன்னோட வாழ்நாள்லயே வந்து அவரு வெறித்தனமா படிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே வெறித்தனமா வேலை செய்வாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அந்த வார்த்தைய. இவர் வந்து வெறித்தனமா படிச்சிருக்காரு. இவரோட வரலாற படிக்க படிக்க நம்மளுக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும். நெறைய இடங்கள்ல வந்து கோவம் வரும் நம்மளுக்கெல்லாம். ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்லாம் கோவம் வரும். அது மட்டும் இல்ல, இவர் வந்து கடைசியில வந்து இந்து மதத்த விட்டுட்டு பௌத்த மதத்துக்கு மாறுனாரு. அதுக்கு காரணமும் வந்து இருக்கு. அவரோட ஆட்டோபயோகிராஃபில அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அவர் எதுவுமே செய்யல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே இப்ப பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. அண்ணல் அம்பேத்கர் ஐயா வந்து ஏப்ரல் 14ஆம் நாள் 1891ஆம் ஆண்டு மாவோ அப்படிங்கிற இடத்துல இது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அங்க தான் அவர் பிறந்தார். இவரோட தந்தையார் பெயர் வந்து ராம்ஜி மலோஜி சக்பால். தாயார் பெயர் வந்து பீமாபாய் ராம்ஜி சக்பால். இவரோட தந்தை வந்து ஒரு மிலிட்டரி ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு கூட பிறந்தவங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா 14 பேராம் அப்பா! ஆனா அந்த பாவம் அந்த 14 பேர்ல 8 பேர் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவரு வந்து தன்னோட 3வது வயசுலயே வந்து தாயார இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா இவரோட துணைவியார் பேர் வந்து ராமாபாய், சவிதா. இவங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இவரோட ஃபேமிலி புகைப்படம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில இருக்கு அப்டேட்டடா. இவரோட பிள்ளைகள் வந்து வறுமையின் காரணமா நெறைய பேர் இறந்துட்டாங்க. அதாவது 5 குழந்தைகள்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து யஷ்வந்த் அம்பேத்கர். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட பெயர். இவர் வந்து அம்டே அப்படிங்கிறது இவரோட பிறந்த ஊர். அந்த ஊரோட புனைப்பெயரா வச்சு தான் அம்டே அம்பேத்கர் அப்படின்னு பின்னால வந்து அம்பேத்கரா மாறுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல, இல்ல அவருக்கு வந்து பாடம் கற்பித்த ஆசிரியர் வந்து அவர் வந்து இவரு ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட பெயர வந்து இவருக்கு குடுத்து அம்பேத்கர சேர்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. ஆனா நான் நெறைய இடங்கள்ல ஆர்டிக்கல்ல பார்த்த விஷயம் வந்து அந்த 2வது தான். அதாவது இவரு வந்து ஆரம்பத்தில அம்பேவத்கர் அப்படிங்கிற பேர் தான் இருந்தது. ஆனா, அவரோட ஆசிரியர் அன்பின் காரணமா அம்பேத்கர்ங்கிற பேர வந்து சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவரோட ஆசிரியர் வந்து ஒரு பிராமின். ஆனா, நம்ம அம்பேத்கர் ஐயாவ ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து ஒரு புனைப்பெயரா வச்சிருக்காங்க. இதுதான் வந்து நெறைய ஆர்டிக்கல்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அப்ப இதுதான் உண்மையா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம அம்பேத்கர் ஐயாவோட சைல்ட்ஹுட் டேஸ் பள்ளி பருவத்த பத்தி பார்க்கலாம். இவரு பார்த்தீங்கன்னா, தன்னோட சின்ன வயசுல இருந்தே வந்து பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. ஏன்னா, யோசிச்சு பாருங்க நம்ம கொஞ்சம் விவரம் தெரியும்போது நம்மள யாராவது ஒரு சின்னதா ஏதோ திட்டிட்டாலோ, இல்ல நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ வந்து நம்ம அவ்ளோ மனசு உடைஞ்சு போவோம். ஆனா, இவரு அந்த சின்ன வயசுலயே வந்து தன்னோட ஸ்கூல்ல வந்து தனியா தான் இவர உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் பெஞ்ச்ல உட்காருவாங்க. இவரு கீழ தான் அதுவும் ஒரு கோணி பைய கொண்டுட்டு வந்து அதுவும் இவரே தான் கொண்டுட்டு வரணுமாம். கொண்டுட்டு வந்துட்டு கீழ விரிச்சு அதுல தான் உட்காருவாராம். போம்போது திரும்ப அந்த கோணி பைய கொண்டுட்டு போயிருவாராம். அது மட்டும் இல்ல, இந்த மாரி நெறைய கொடுமைய அனுபவிச்சிருக்காரு அந்த வயசுலயே. அதுக்கப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து குடுக்க மாட்டாங்களாம். இவரும் அங்க இருக்கக்கூடிய தண்ணிய தொடக்கூடாதாம். ஏன்னா தொட்டா தீட்டாயிடுமாம். அதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து அந்த டேப்ப திறந்து டேப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்துல டேப்லாம் இருந்திருக்குமான்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து தண்ணி அவர் தான் ஊத்துவாராம். இவங்க வந்து அதுவும் அப்படியே கைப்படாம ஊத்துவாராம். நம்ம அம்பேத்கர் ஐயா வந்து அந்த தண்ணிய வந்து குடிப்பாராம். ஒருவேள அவரு வந்து ஏதோ விடுமுறையில போயிட்டாரு, வரல அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா, அன்னைக்கு இவருக்கு தண்ணியே கிடையாதாம். அப்பா! என்ன கொடும பார்த்தீங்களா? இந்த கொடுமையெல்லாம் அவர் வந்து சின்ன வயசுலயே அனுபவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம். இது வந்து அவரோட புக்லயே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு லீவுக்கு வந்து அவரு வந்து தன்னோட அப்பாவ பார்க்கறதுக்காக தன்னோட சகோதரர்களோட வராங்க. ஆ ஒரு ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாங்க. அந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கும்போது, இறங்கி அப்பாவ பார்க்கறதுக்காக போறதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ அங்க இறங்கி மாட்டு வண்டியில போணும் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட். அப்போ அங்க இருக்கக்கூடியவங்கள்ல வந்து 1, 2 பேர கேட்குறாங்க. அப்படியே ஓப்பனா கேட்குறாங்களாம். இந்த மாரி எங்க போணும்? யார பார்க்கணும்? அப்படின்லாம் கேட்டுட்டு இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. "நீ என்னப்பா ஜாதி?" அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து இந்த மாரி சொல்றாரு. "நான் வந்து மாவோ" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "இல்லப்பா வண்டியெல்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா வந்து எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்தவங்க வந்து யாரோ ஒரு சிலர், "சரிப்பா நீ வந்து அந்த இடத்துல போய் கேளு. அங்க அந்த வண்டிய விசாரி. ஆனா வந்து உன் கேஸ்ட்ட சொல்லாத" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி, அது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதா சொல்றாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாரி ஒரு ஐடியா குடுத்ததா சொல்றாங்க. அது உண்மையான்னு தெரியல. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னத வந்து இவங்க ஓகே சரி நம்ம அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே போயி அந்த இடத்துல அவங்க கேஸ்ட் பேர சொல்லாம, வேற ஒரு கேஸ்ட் பேர சொல்லி, அப்படின்னு சொல்லி வண்டிய ஏறிட்டாங்க. அந்த மாட்டு வண்டியில ஏறிட்டாங்க. ஆனா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்படி இப்படின்னு எப்படியோ விஷயம் லீக் ஆயிருச்சு. அந்த வண்டியும் கிளம்பிருச்சு. வண்டி கிளம்புனதுக்கு அப்புறமா விஷயமும் தெரிஞ்சிருச்சாம். இப்ப என்ன கொடும அப்படின்னா, அவங்க வந்து அந்த வண்டிய வந்து நீங்க தான் தள்ளிட்டு வரணும். அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அந்த டிராவல் பண்ணக்கூடிய டைம்ல வந்து பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த சாப்பாடுக்கு அ தாகத்துக்கு தண்ணிய கொண்டுட்டு போகாம போயிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து நிறுத்த சொல்லி, அங்க வந்து தண்ணி கேட்கறதுக்காக நிறுத்த சொல்லியிருக்காங்க. ஆனா, இவங்க கேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அங்க யாருமே வந்து தண்ணி குடுக்கலையாம். அந்த தண்ணி கிடைக்காதனாலயே அவங்க அந்த டிராவல்ல சாப்பிட கூட இல்லையாம். இந்த அளவுக்கு ஒரு கொடுமை. இது வந்து ஒரு சாம்பிள் தான். அவரு வந்து தன்னோட ஆட்டோபயோகிராஃபில சொன்னது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். ஆனா, உண்மையாவே அவரு அனுபவிச்சது அதுவும் அந்த சின்ன வயசுல வந்து நெறைய விஷயங்கள் மறந்திருக்கும் இல்லையா?
கஷ்டப்பட்டது கண்டிப்பா மறந்திருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் இத விட பயங்கரமா கொடுமைய அனுபவிச்சிருக்கலாம். நம்மளுக்கு வந்து அவரோட இன்ஃபர்மேஷன்ல வந்து ஓரளவுக்கு சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து அதுவும் ஒரு சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம, பாருங்களேன் இவங்கலாம் மனுஷங்களான்னே தெரியல. இந்த அளவுக்கு ஒரு கொடுமைய அவர் வந்து தன்னோட பள்ளி பருவத்திலேயே வந்து அனுபவிச்சிருக்காரு. 1900ஸ்ல தான் வந்து இவரு ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1904ல வந்து இவங்க ஃபேமிலியோட மும்பைக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. அங்க வந்து எல்ஃபின்ஸ்டோன் ஹை ஸ்கூல்ல தான் இவர் வந்து தன்னோட எஜுகேஷன வந்து அடுத்தது கன்டின்யூ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவரோட இளங்கலை அதாவது யூஜி வந்து 1913ல முடிச்சிருக்காரு. பிஜி வந்து 1915ல முடிச்சிருக்காரு. 16ல திரும்பவும் 2 பிஜி பண்ணியிருக்காரு. இவரோட முனைவர் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1927ல பண்ணியிருக்காரு. 1922ல பாரிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ இத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1915ல வந்து இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைனான்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதில வந்து ரிசர்ச் பண்ணி எம்ஏ டிகிரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 1916ல வந்து பிஹெச்டி நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்டடி. அப்புறம் காஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதுலயும் வந்து ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டடீஸ் இதில் வந்து அவருக்கு சீட் கிடைச்சது. ஸ்காலர்ஷிப் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்களாம். அதாவது என்ன அப்படின்னா, இதில் இங்கே ஒரு சின்ன கதை வரும். அதாவது பரோடா சமஸ்தானம் அப்போல்லாம் வந்து ஸ்டேட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? சமஸ்தானம், மாகாணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பரோடா சமஸ்தானம் வந்து இவருக்கு வந்து ஒரு பவர் குடுக்குறாங்க. ராணுவ அதிகாரியா பவர் குடுக்குறாங்க. பவர் குடுத்ததுக்கப்புறமா வந்து அதில ஒரு சின்னதா வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. எப்படின்னா, ஸ்காலர்ஷிப்ல நீ படிக்கலாம். ஆனா வந்து ஒரு பாண்ட் மாரி எழுதி வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு இத்தன வருஷம் வேலை செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட உயர் படிப்ப வந்து அப்படியே பாதியிலே நிறுத்திட்டாரு. ஏன்னா வறுமையின் காரணமா வேற வழி இல்ல நம்ம இங்க வரணும். 2வது பாண்ட் வேற சைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவர் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இங்க ரிட்டர்ன் வந்துட்டாரு இந்தியாவுக்கு. வந்து அந்த இடத்துல வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு. ராணுவ அதிகாரியா வேலை செஞ்சிருக்காரு. எவ்வளோ பெரிய போஸ்ட். ஆனா அங்க யாருமே அவர மதிக்கலையாம். அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஃபைல வந்து குடுக்கணும் அப்படின்னா கூட, அந்த ஃபைல வந்து அப்படியே டெஸ்க் மேல வச்சுட்டு போயிடுவாங்களாம். கையில கூட குடுக்க மாட்டாங்களாம். அதே மாரி அவருக்கு அந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு கூட வழி குடுக்கல. அதனால அவரு வந்து மரத்துக்கு அடியில தங்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் வந்து அந்த பரோடா கிங் வந்து ஏன் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, அந்த டைம்ல ரொம்ப கோலோங்கி நின்னது என்ன அப்படின்னா, சனாதானம் தான். ஸோ இத பத்தி நம்ம தனியா பேசலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு, அப்பவும் விடல அவரு படிப்ப. திரும்பவும் லண்டன் போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில உட்காந்து தன்னோட முழு நேரமும் லண்டன் லைப்ரரியில அவ்ளோ பெரிய ஒரு ஃபேமஸான லைப்ரரி. அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நம்ம அம்பேத்கர் ஐயா வந்து தொட்டிருக்காரு. அதோட பெருமை வந்து அந்த லைப்ரரிக்கே பெருமை சொல்லப்போனா. அந்த டைம்ல அவரு பார்த்தீங்கன்னா, அவரு எப்பவுமே படிச்சுட்டு இருப்பாராம். எப்பவுமே லைப்ரரியில இருப்பாராம். அவருக்கு வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா, வெறும் டீ, பிரெட் அது விட்டா நைட்டு சாப்பாடு அதுவும் எப்பயாவது தானாம். இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவர் படிச்சிருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்பாராம் ஒரு தடவ, இந்த மாரி "நீ ஏன் வந்து தூங்க மாட்ற? எப்பவுமே வந்து படிச்சுட்டு இருக்கியே" அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து அவரு சொல்லுவாராம், "அந்த மாரி தூங்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அப்புறம் சாப்பாடுக்கு என்கிட்ட காசு கிடையாது." இந்த வார்த்தைய அடிக்கடி சொல்லுவாராம். "தூங்குறதுக்கு டைம் கிடையாது" அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய அவர் அடிக்கடி சொல்லுவாராம். அது இன்னொரு இடத்துலயும் ஹைலைட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, "நான் தூங்கிட்டேன் அப்படின்னா, என்னோட மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து கண் முழிக்க மாட்டாங்க. கண் முழிக்க மாட்டாங்கன்னா என்னன்னா, அந்த விழிப்புணர்வு வராது. நான் தூங்காம இருந்தா தான் என் மக்கள வந்து வெளியில கொண்டுட்டு வர முடியும்." அப்படிங்கிற வார்த்தைய ஆணித்தனமா நெறைய இடங்கள்ல அவரு சொல்லியிருக்காரு. அடுத்தது 1921ல வந்து இவர் எம்எஸ்சி டிகிரி பண்ணியிருக்காரு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபி அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிஎஸ்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபி அப்படிங்கிற ரிசர்ச் தான் வந்து 1935ல நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெர்மனில பான் யூனிவர்சிட்டில வந்து அவர் சமஸ்கிருதம் போய் படிச்சிருக்காரு. ஒரு சின்ன குறிப்பு. அதாவது லண்டன் போறதுக்கு முன்னாடி 1918ல வந்து என்ன நடந்தது அப்டின்னா, அவர் வந்து அப்ப ஜாப் கிடையாது. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது, அப்போ சிதென்ஹாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த காலேஜ்ல வந்து காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொருளாதார ஆசிரியரா வந்து அவரு வேலையில சேர்றாரு. ஆனா அங்கேயும் வந்து அவர் வந்து விடாத கருப்புங்கிற மாரி அவர தொரத்திட்டே இருந்திருக்காங்க ஜாதிங்கிற பேர்ல. யாருமே மதிக்க மாட்டாங்களாம். கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸே மதிக்க மாட்டாங்களாம். ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஏஞ்சு போயிடுவாங்களாம். அந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம அம்பேத்கர் ஐயா எதுக்குமே வந்து அவரு எந்த இடத்துலயுமே வந்து அவரு துவண்டு போல. தொடர்ந்து வந்து அவரோட கடமைய அவரு செஞ்சிருக்காரு. அங்க வந்து ரொம்ப அழகா கிளாஸ் எடுத்து கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து கவர்ந்துட்டாரு. எல்லாருக்கும் பயங்கர ஃபேன் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள்லயே வந்து இவரோட கிளாஸ் அப்டின்னா ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்குமாம். அந்த அளவுக்கு பசங்க வந்து அ இவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்களா? அதாவது படிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுலயும் இந்த ஜாதிங்கிற விஷத்த தூண்டுறது பேரண்ட்ஸ் தான். ஆனா, அந்த இடத்துல வந்து நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஒரு தெய்வம் மாதிரி. அவங்க நெனச்சா என்னனாலும் செய்யலாம். ஆனா, வெளியில வந்து தான் அவங்க மாறிடுறாங்க. அது ஏன்னு தெரியல. சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 1918 டைம்ல வந்து அவர் பொருளாதார ஆசிரியரா இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அ மாணவர்களோட மனசுல இடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர விட்டு பிரிய மனசு இல்லாமலாம் இருந்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவர் கிளாஸ பயங்கரமா எடுத்திருக்காரு. இவரோட தீசிஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ். இவரோட 2வது தீசிஸ் நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா. 3வது தீசிஸ் வந்து எக்கனாமிக்ஸ். இவர் கால் வைக்காத ஃபீல்டே இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபீல்டுலயுமே வந்து ஏ டூ இசட் படிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்புறம் 1927 எக்ஸாக்டாக ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்களா, அவர் வந்து அப்போவே வந்து டிமானிட்டைசேஷனை பற்றி பேசியிருக்காரு. 1923 தான் அந்த இந்தியன் ரூபி புக், அந்த புக்கை வச்சு தான் நம்ம ஆர்பிஐ யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போது அண்ணல் அம்பேத்கர் ஐயா வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வை எப்படியாவது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய முனைப்பெடுத்து நிறைய அமைப்புகளும் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. மூப் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கி அதை நடத்தியிருக்காரு. அதாவது இந்த இடத்துல தான் அவர் ஒரு புக்கு ஒரு வாசகம் கூட சொல்வார். அதாவது ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா 1924 வந்து மஹத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு, மஹத் சத்தியாகிரகா. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது சவுதார் குளம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து தீண்டத்தகாதவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நகரசபை வந்து தீர்மானிக்கிறாங்க. ஸோ இந்த நோக்கம் வந்து நிறைவேறதுக்காக 1924 மார்ச் 19th, அதுக்கப்புறமா மார்ச் 20, அந்த 2 நாட்களில் வந்து மஹத் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறார். யாருன்னா நம்ம அம்பேத்கர் ஐயா, அவர் தலைமையில் நடந்தது. இந்த மீட்டிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த மீட்டிங் முடிக்கும் தருவாயில் அந்த மாநாடு அட்டன் பண்ண மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரர் டெம்பிள், அந்த ஆலயத்துக்கு வந்து சரி சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் நம்ம ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஆலயத்துக்கும் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹையர் கேஸ்ட் பீப்புள் வந்து இவங்களை வந்து தாக்குறாங்க. இந்த மாதிரி நீங்களாம் வரக்கூடாது, உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தகுதியும் கிடையாது, நீங்கள் வரக்கூடாது, தீட்டாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்கள தாக்குறாங்க. அப்போவும் வந்து நம்ம அம்பேத்கர் ஐயா வந்து அந்த மக்களை வந்து சமாதானப்படுத்தி சண்டை எதுவும் போட வேண்டாம், நம்ம லீகலாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த மாநாட்டில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் மக்களை நல்லபடியாக திருப்பி கொண்டுட்டு வந்ததுக்காக அந்த டைமில் அப்போ வந்து பாம்பே குரானிக்கல் அப்படின்னு ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரில் இதை வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. 1927 டிசம்பர் 25 வந்து மனு தர்மம் எரிக்கும் போராட்டம் நடந்தது. டாக்டர் வந்து இதில் ரிசர்ச் பண்ணுறாரு இந்த விஷயத்தில். 1928 பிப்ரவரி 23 கேஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக வந்துருச்சு. ஓகே, தாழ்த்தப்பட்டவங்க இந்த குளத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் அவங்க விடலை, திரும்பவும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது திரும்பவும் நம்ம அம்பேத்கர் ஐயா வாதாடி ஜெயிக்கிறாரு. 1931 ஜூன் 8 திரும்பவும் அவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப 1933 திரும்பவும் நம்ம அம்பேத்கர் ஐயா வாதாடி ஜெயிக்கிறாரு. இப்போவும் அவங்க விடலை. கேவலம் அந்த தண்ணிக்கு போய் இத்தனை கேஸ் அங்கே போடுவாங்க, அசிங்கமாக இருக்குது. பாருங்களேன் அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். என்ன திரும்பவும் பாம்பேக்கு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அகெயின் 1937 மார்ச் 17 திரும்பவும் அம்பேத்கர் ஐயா தன்னோட பேச்சு திறமையால் டோட்டலாக அந்த கேஸ் வந்து சாதகமாக கொண்டுட்டு வந்துட்டார். இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த குளத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. ஒரு வழியாக தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா அவரே மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணி அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து குடிக்கிறாரு. இதுதான் வந்து மஹத் சத்தியாகிரகா. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கம்பேரிசனுக்காக இல்லை, ஒரு சின்ன விஷயம் எனக்கு தோணுதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம காந்திஜி ஐயா வந்து சால்ட் சத்தியாகிரகா பண்ணார். அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப் தெரியாது, பட் ப்ரொஃபஷ்னலாக வந்து அவர் வைலன்ஸ் வேணான்னு ரொம்ப அமைதியான அஹிம்சை முறையில் போராடினார். கரெக்டு தான். ஆனால் நம்ம அம்பேத்கர் ஐயா அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி அவரை மாதிரி கஷ்டப்பட்டது கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது, இனியும் வந்து பிறந்தும் வர முடியாது. அந்தளவுக்கு அவரோட கஷ்டங்கள் வந்து அவர் மட்டும்தான், அது சப்ஸ்டியூட் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவர் வந்து பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவர் வந்து வைலன்ஸாக போகாமல் ரொம்ப அமைதியான முறையில் தான் அவரும் அஹிம்சை பண்ணியிருக்காரு. அப்போது அவரையும் வந்து மகாத்மா அம்பேத்கர்னு கூட சொல்லலாம், தகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இப்போ வந்து அடுத்தது 1930 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களோட சேர்ந்து ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக வட்ட மேஜை மாநாடு அதில் கலந்துட்டு அவங்க சிறப்புரையாற்றியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். வட்ட மேஜை மாநாடு அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலாக அதோட லிங்க் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அதுதான் வந்து சைமன் கமிஷன். நம்ம அதை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் இது புரியும். 1919 வந்து மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், அது வந்து சென்னை, பெங்கால், பஞ்சாப், மும்பை இதெல்லாம் மாகாணமாக பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க 1919. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பவர்ஸ் வந்து பெரிய, அதாவது ரொம்ப உயர்வாக இருக்கவங்க கிட்ட மட்டும்தானே அந்த அதிகாரம் இருக்கும். அப்போ இந்த டிவிஷனில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. அப்போது வந்து இந்த ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வரணும், இந்த பிரச்சனை எப்படியாவது சுமூகமாக கொண்டுட்டு வரணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு சின்னதாக ஆக்ட் கொண்டுட்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ரவுலத் ஆக்ட். ரவுலத் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா கேள்விகளின்றி கைது செய்யும் உரிமை, அதுதான் ரவுலத் ஆக்ட். அப்போது வந்து அந்த டைமில் வந்து காந்திஜி ஐயாவும் சரி காங்கிரஸும் சரி அவங்க 2 பேருமே வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க இதுக்கு. அப்போ காந்திஜி ஐயா விடலை, அவர் உடனே மக்கள் எல்லாம் திரட்டி ஜாலியன்வாலா பாக், அதாவது அதில் ஒரு பார்ட்,
அந்த பாட்டில் அந்த இதில் அது ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் வந்து அவங்க வந்து ஜென்ரல் டயர் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பண்ணி நிறைய பேரை கொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து காயமடைகிறாங்க. அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அந்த டைமில். இது எல்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னா மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னால தான். ஸோ அதனால் அந்த சைமன் கமிஷனை திரும்ப 10 வருஷம் கழிச்சு கொண்டுட்டு வராங்க. இப்போ இந்த இடத்துல மொத்தம் 7 பேர் தான். அந்த 7 பேரில் ஒரு இந்தியன் கூட கிடையாது. அப்போ காங்கிரஸ் வந்து திரும்பவும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணுறாங்க. சைமன் கோ பேக், சைமன் கோ பேக் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பாம்பே லெஜிஸ்லேச்சர்லேருந்து, அதாவது ஒவ்வொரு மாகாணத்துலேருந்து ஒவ்வொருத்தர் சார்பாக வரணும் இல்லையா? அப்போ பாம்பேக்கு வந்து நம்ம அம்பேத்கர் ஐயாவை செலக்ட் பண்ணி அவரை வந்து கூப்பிடுறாங்க அந்த இதுக்கு பேசுகிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து அனுமதிக்கல. நம்ம அம்பேத்கர் ஐயா வந்து காங்கிரஸில் தான் இருந்தார். ஆனாலுமே அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம். தப்பை தட்டி கேட்பார். அவரும் காங்கிரஸில் இருந்தாலுமே அப்பப்போ அவங்க நடக்கக்கூடிய தவறுகளை வந்து அவர் முன் வச்சுட்டு தான் இருக்கார். இப்போ என்ன ஆகுதுன்னா, பாம்பே சார்பாக நம்ம அம்பேத்கர் ஐயா போகிறாரு. 1929 மே 7th பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தை வந்து பெருசாக ஒன்றும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவர் வந்து திருப்தியாக அவருக்கு ஃபீல் பண்ணலை. அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் ஐயா இந்த இடத்துல ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் என்னென்னா டாக்டர் அம்பேத்கர் வித் த சைமன் கமிஷன். இந்த ரிசர்ச்சை வந்து அவர் ஆய்வு பண்ணி மே 17, 1927 வெளியிடும் போது அப்போது ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. 1913 சைமன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து லண்டன் வட்டமேஜை மாநாடுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. லண்டன் வட்டமேஜை மாநாடு அந்த புக்கை படிச்சுட்டு அவங்க பிரமிச்சிட்டாங்களா. ஏன்னா அவர் மனசில் தோன்ற விஷயத்த சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால அந்த மீட்டிங்கும் வந்து சரியாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, திருப்தியாக இல்லை. அப்படிங்கிறதுனால அவருக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே அந்த புக்கில் எழுதிட்டார் அவர், டாக்டர் அம்பேத்கர் வித் சைமன் கமிஷன். இப்போது இதோட பிரதிபலிப்பு தான் என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி லண்டன் வட்டமேஜை மாநாடு நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸும் காந்தியும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. இது எப்போ நடந்ததுன்னா 1930 நவம்பர், ஜனவரி ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நம்ம அம்பேத்கர் ஐயா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நம்மளை முன் வச்சு அவர் பேசுகிறாரு. அடுத்தது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 ஜூலை 1. இப்போ இந்த இதுக்கு காந்திஜி ஐயா வந்து போகலாம், கலந்துக்கலாம் அப்படின்னு அவர் லேசாக நினைக்கிறாரு. அப்போது வந்து அந்த டைமில் தான் வந்து எதை வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் வந்து அவர் சால் சத்தியாகிரகா, அதுதான் வந்து காந்தி ஐர்வின் பேக்ட். அப்போ காந்தி வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அம்பேத்கர் ஐயாக்கு, இந்த மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1931 ஆகஸ்ட் 14 இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் வரலாறுல. ஏன்னா இதுதான் முத காந்திஜி ஐயாவும் அம்பேத்கர் ஐயாவும் சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுவும் வந்து பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுதான் வந்து இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது என்னென்னா, அந்த இரட்டை வாக்குரிமை கான்செப்டில் வந்து தனி தொகுதி வேணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வேணும், வைக்கணும், அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை வரணும் அப்படின்னு சொல்லி இவர் போராடி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து அவங்க ஒத்து வரல. திரும்ப 1932 செப்டம்பர் 24 வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அம்பேத்கர் ஐயாவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டது தான் வந்து பூனா பேக்ட். அதுக்கப்புறமா இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது என்னென்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 71% வந்து ரிசர்வேஷன். இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனா பேக்டும் இந்த இரட்டை வாக்குரிமை இது ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால் இதை நல்லா இன்னொரு தடவை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு சில இடங்களில் ஆர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் லேசாக சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 148 சீட்ஸ் இடங்கள் வந்து கொடுக்குறாங்க. திரும்ப 1932 செப்டம்பர் 27 பாம்பே. இப்போ வந்து தான் மதன் மோகன் மாலவியா, ராஜாஜி இவங்க 2 பேரும் காங்கிரஸ் சார்பாக வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா, நம்ம அம்பேத்கர் ஐயா கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கறதுக்காக வராங்க, அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. சரி நீங்கள் வந்து எப்படியாவது சமாதானமாக போங்க, காந்திஜி ஐயா கிட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் 1945 காங்கிரஸ் அண்ட் காந்தி இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது. திரும்ப 1955 ஒரு பிபிசி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுதான் நிறைவேற்றுறாங்க. எப்போவுமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பேரலாக இன்னொரு விஷயம் லிங்க் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதனால தான் நான் இப்போ வந்து 1955 சொல்லும்போது நான் 35, 37 சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் லேசாக குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆர்டராக கேட்டுட்டு 2-3 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ்பெஷலி அம்பேத்கர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறை பற்றி ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இல்லை நீங்கள் அந்த இயரை எழுதிட்டே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்கப்புறமா 1937 இந்திய மாகாணத்திற்கான தேர்தல் நடக்குது. அதில் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஐயா வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதில் மொத்தம் 14 தொகுதி, 4 வந்து பொது தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 தொகுதியில் வந்து வின் பண்ணுறாங்க, 3 பொது தொகுதியிலையும் வின் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 148 தொகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடங்களில் வந்து பாதிக்கு பாதி காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியல. இது ஏன் அப்படின்னா 1939 என்ன நடக்குது அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்.
இப்போ வந்து காங்கிரஸ் வந்து பதவி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் காங்கிரஸ் பதவி விலகிறது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அது யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. அவர் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும், இதை ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. அதாவது 1939 டிசம்பர் 22 இது நடக்குது. அப்போது அந்த செலிப்ரேஷனுக்கு அட்டன் பண்ணது 2 பேர். அது யார் அப்படின்னா, ஒன்று அம்பேத்கர் ஐயா, அவரும் அதில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் பார்த்தீங்களா அவர் எவ்வளோ தைரியமாக அட்டன் பண்ணுறாரு. 2வது யார் அப்படின்னா பெரியார். இவங்க 2 பேரும் அதை அட்டன் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா 1940 ஜனவரி 8 வந்து பாம்பே மீட் நடக்குது. திரும்ப 1941 ஏப்ரல் 1 தான் வந்து முகமது அலி ஜின்னா வந்து சென்னைக்கு வராரு, வராரு. அப்புறம் 1944 தான் வந்து அம்பேத்கர் ஐயா வந்து சென்னைக்கு வராரு. அப்புறம் 1956 வந்து அக்டோபர் 14 அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டம் நாக்பூரில் எத்தனையோ லட்சம் பேரை வந்து அணி திரட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் மதம் மாறுறாரு. அவங்களும் வந்து பௌத்த மதமாக மாறுறாங்க. அவர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்துவாக பிறந்ததில் என்னோட தப்பு கிடையாது. ஆனால் சத்தியமாக நான் வந்து இந்துவாக சாக மாட்டேன். அதனால தான் நான் வந்து மதம் மாறுறேன் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆர்டிக்கலையும் அவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த இடத்துல வந்து அவர் காந்திஜியை போய் சமாதானப்படுத்தும் போது அவர் காந்திஜி கிட்ட முகத்துக்கு நேராக சொன்ன ஒரு விஷயம், இது நம்மளுக்கு உண்மையாகவே புல்லரிக்கும். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, காந்திஜி வந்து ஒரு துறவி, மகாத்மா அப்படின்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, அவர் ஒரு அரசியல்வாதி, காலத்திற்கேற்ப குணம் மாறும் குணம் கொண்டவர். அதாவது இந்து மதத்தில் தாழ்த்தப்பட்ட அடிமைகளாக கடைசி வரை அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் முகத்துக்கு நேராக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, காந்திஜி நீங்கள் தயவு செஞ்சு ஃபாஸ்டிங்லாம் இருக்காதீங்க, அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்காதீங்க, அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்களும் இருக்க மாட்டீங்க, இந்த தேசத்துக்கு நீங்கள் தேவைப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு புத்த மதத்துக்கு மாறிடுறாரு. இந்த பாயிண்ட் முடிஞ்சிருது. அடுத்தது 1942 to 46 இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, தொழிலாளர்களுக்கான பிரிட்டிஷ் வாய்ஸ்ராய் குழுவில் வந்து அமைச்சராக வந்து நம்ம அம்பேத்கர் ஐயாவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ 1942 நவம்பர் 27 டெல்லியில் வந்து 7வது மீட்டிங் நடக்குது. இங்கே தான் வந்து ஒரு பயங்கரமான பிரமிப்பான ஒரு இன்றைக்கும் வந்து பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் நம்மளுக்காக அன்றைக்கே பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, 14 மணி நேர வேலை, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து அவர் 8 மணி நேரமாக குறைச்சிருக்காரு. அப்புறமா வந்து முக்கியமாக பெண்களுக்காக நிறையவே வந்து அவர் அப்போவே வந்து பேசி அவங்களுக்காக அலோவன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. கிராஜுவிட்டி ஆகட்டும், மெட்டர்னிட்டி லீவ் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து இஎஸ்ஐ திட்டம், அகவிலைப்படி, எஸ்பெஷலாக வந்து பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய, அப்புறமா ரிவர் நேஷனலைசேஷன், இது எல்லாம் டோட்டலாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 55 லாஸ் வந்து இவர் வந்து அந்த மீட்டிங்கில் கொண்டுட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லாருமே வந்து கிராஜுவிட்டி, இஎஸ்ஐ, பென்ஷன் அப்படி இப்படின்னு அவங்க கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் 2 பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அடுத்தது 1947 அக்டோபர் 15 வந்து அம்பேத்கர் ஐயா வந்து என்ன சொல்கிறாரா, இது மட்டும் பத்தாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்களோட மன சுதந்திரம் வேண்டும், அவங்க மனசில் நினச்சதை பேசணும், அவங்க மனசில் நினைக்கிறத செய்யணும் அப்படிங்கிற நிலைமை வந்தால் மட்டும்தான், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அலோவன்ஸ் இல்லை அப்படிங்கிறத அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் வந்து அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தூது அனுப்புகிறாங்க. அதாவது அம்பேத்கர் ஐயாவை டிராஃப்டிங், அப்போ தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ தான் உள்ள வருது, அதுக்கு டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க. அதுக்கு அவரை ஹெட்டாகவும் நியமிக்கிறாங்க. நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா லண்டன் ராயல் சொசைட்டி லைப்ரரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அம்பேத்கர் ஐயா எழுதின புக்ஸ் பார்த்திங்கன்னா, எக்கச்சக்க புக்ஸ். நம்ம வந்து அவர் எழுதின புக்ஸ் மட்டுமே தனியாக ஒரு லைப்ரரியிலே வைக்கலாம். அந்தளவுக்கு புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைமும் இருக்காது, லைஃபும் போயிடும் போல், அந்தளவுக்கு புக்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் உண்மையாகவே வந்து அவரோட புக்கை படிக்கிறது வந்து ஒரு காவியம் தான். ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது 1-2 புக்காவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது February 5, 1951 அப்போ வந்து ஹிந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு நம்ம அம்பேத்கர் ஐயா. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்களுக்கான சலுகைகள் நிறைய இருக்கும், பிற்படுத்தப்பட்டோருக்கான சலுகைகள் நிறைய இருக்கும், காஷ்மீர் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சு அவர் அந்த ஆக்ட் பில்லை கொடுக்குறாங்க. ஆனால் பில் பாஸ் ஆகலை பார்லிமெண்ட்டில். அப்போ அவர் எடுத்த ஒரு தில்லான முடிவு, இந்த இடத்துல தான் இதுக்கு பேர் தாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அவர் வந்து தன்னோட அமைச்சரவை பதவியை வந்து வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த வேண்டான்னு சொல்லும்போது அந்த ரீசனில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காஷ்மீர் விவகாரத்தை எழுதிக்கோங்க, வெளியுறவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் உண்மையாகவே வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் எல்லாம் முன் வச்சு தான் அவர் வந்து எனக்கு அந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார். எவ்வளோ பெரிய கிரேட்டான ஒருத்தர் பார்த்தீங்களா. சரி நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். கீ பாயிண்ட்ஸ் ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம அம்பேத்கர் ஐயாவோட ஒரிஜினல் நேம் வந்து அம்பாவேத்கர். அது வந்து அம்பாவடைய வில்லேஜ்லேருந்து தழுவி வந்தது. அதுக்கப்புறமா வந்து அவரோட ஆசிரியர் வந்து அவரோட அன்பின் காரணமாக அந்த புனைப்பெயர் வச்சு அம்பேத்கருங்கிற பேர் வந்தது. செகண்ட் பாயிண்ட், இந்தியாவிலேயே வந்து முதல்ல டாக்டரேட் எக்கனாமிக்ஸில் அதுவும் வெளிநாடு போய் படித்தது யாருன்னா நம்ம அம்பேத்கர் ஐயா. அது மட்டும் இல்லை, டபுள் டிகிரி வாங்கியிருக்காரு, டபுள் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இதுதான் வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் அந்த ஜென்ரேஷன், அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் அதுதான் ஹையஸ்ட். தேர்ட் பாயிண்ட், ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு பக்கபலமாக தூணாக இருந்தது நம்ம அம்பேத்கர் ஐயா. ஃபோர்த் பாயிண்ட், மஹத் சத்தியாகிரகா 1927. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வரலாறில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த மகத் சத்தியாகிரகா வந்து எதை பேஸ் பண்ணினா, தண்ணி பிரச்சனையை பேஸ் பண்ணி. 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து தண்டி மார்ச் வந்தது. அது வந்து உப்பு பேஸ் பண்ணி நடந்த ஒரு சத்தியாகிரகா. ஸோ உப்பு பெருசா, தண்ணி பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி தாங்க பெருசு. அடுத்தது 5வது பாயிண்ட். அம்பேத்கர் ஐயா வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ வந்து 14 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸா இருந்தது வந்து 8 ஹவர்ஸா மாத்தியிருக்காரு. இவர் வந்து வைஸ்ராய்ல இவர் தான் வந்து ஒரு கவுன்சில் 1942-46ல வந்து ஒரு மெம்பரா இருந்து வேலை செய்பவர்களுக்கு லேபரர்ஸ்க்கு வந்து எக்கச்சக்க சலுகைகளை வந்து இவர் கொண்டுட்டு வந்தார். டியர்னஸ் அலோவன்ஸ், லீவ் பெனிஃபிட், எம்ப்ளாய் இன்சூரன்ஸ், மெடிக்கல் லீவ், அப்புறம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், மினிமம் வேஜஸ், பீரியாடிக் ரிவிஷன் ஆஃப் ஸ்கேல், அதாவது இன்கம் வந்து ஸ்கேல் வந்து சம்பளம் வந்து ஒவ்வொரு தடவையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும், அதெல்லாம் கூட இவர் தான் கொண்டுட்டு வந்தார். அப்புறமா ட்ரேட் யூனியன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அக்ராஸ் தி இந்தியாவை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வழிவகுத்ததும் நம்ம அம்பேத்கர் ஐயா. 6th பாயிண்ட். அம்பேத்கர் ஐயோட ஆட்டோபயோகிராஃபியை வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கும் வந்து அங்கே அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வெயிட்டிங் ஃபார் விசா, இது ஒரு சின்ன பாயிண்ட் நாங்கள் சொல்ல மறந்துட்டேன். வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக். இது வந்து நம்ம அம்பேத்கர் எழுதியிருக்காரு 1935-36ல். அதாவது அவர் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனார் இல்லையா, ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் யூரோப். அந்த டைமில் இந்த புக் எழுதியிருக்காரு. அடுத்தது 7th பாயிண்ட், கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஐயா வந்து ஆர்டிகல் 370 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து எதிர்த்து நின்னார். அதுக்கு வந்து அவர் அப்போஸ் பண்ணார். அந்த ஆர்டிகல் 370னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சலுகை இருக்குது, அந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதுக்கு வந்து இவர் வேணாம், அது வந்து இவர் அது ஒத்துக்கலை இவர். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். 8வது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஐயா 3 வருஷம் போராடினார். எதுக்காகனா, காம்ப்ரஹென்சிவ் ஹிந்து கோட் பில் இதை பாஸ் பண்ணுறதுக்காக. இது முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் டு உமன், பெண்களுக்கு உண்டான முன்னேற்றங்களை மட்டுமே முன் வச்சு இதை போராடினார். அது மட்டும் இல்லை, இவர் தன்னோட லா மினிஸ்டரோட பதவியவே வந்து வேண்டான்னு ரிசைன் பண்ணார். எதுக்காகனா, இந்த பில் வந்து பாஸ் ஆகலை இந்தியன் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரிசைன் பண்ணிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அது பில் வந்து ரிலேட்டட் டு ஹியூமன்ஸ் ரைட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, அதுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் வருது. அது என்னென்னா, விடோஸ், அப்புறமா டிவர்ஸ், ரைட் டு ரீமேரி, ரைட் டு டிவர்ஸ், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அடாப்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ், அடாப்ஷன் ஆஃப் எனி கேஸ்ட், பாலிகமி, இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அந்த பில்லில். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வேணான்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதாவது ரிசைன் பண்ணிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் 9வது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் தான் வந்து பீகார் அண்ட் மத்திய பிரதேஷை வந்து அந்த மாகாணமாக பிரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுத்தது இவர் தான். அதாவது என்னென்னா, அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸாக போகணும். லிங்குவிஸ்டிக்னா என்னென்னா, மொழிகள் பேசும் மாநிலங்களாக பிரிஞ்சனா அவங்கவுங்களுக்கு உண்டான அந்தந்த உரிமைகளும் சலுகைகளும் நிறைய போய் சேரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இது பண்ணாங்க. இது வந்து 1995 பப்ளிஷ் ஆச்சு. அதை வச்சு தான் வந்து ஜார்க்கண்ட் வந்து பிரித்தாங்க பீகார், அப்புறம் சத்தீஸ்கர் வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து பிரித்தாங்க 2000ல். அடுத்தது 10வது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஐயா வந்து இவர் வந்து இந்தியாவோட நேஷனல் பாலிசி ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுக்கு வந்து அவர் அப்போவே அந்த காலத்திலே வந்து எஃபோர்ட் எடுத்திருக்காரு. அதாவது அந்த தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், பக்ரானங்கல் டேம் ப்ராஜெக்ட், அப்புறமா சோம் ரிவர் வேலி ப்ராஜெக்ட், ஹிராகுட் டேம் ப்ராஜெக்ட், அப்புறமா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், ஸ்டேட் ஆகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே, அதுக்கப்புறமா சென்ட்ரல் டெக்னிக்கல் பவர் போர்ட், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி. இப்போ எவ்வளோ விஷயங்க, இவ்வளோ விஷயத்தையும் வந்து வெளியில் சொல்லாமல், இவரை பற்றி வெளியில் தெரியாமல் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாமே வந்து முக்கியமான 10 கீ பாயிண்ட்ஸ். அவர் இறக்கும் தருவாயில் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த புக்கு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது படுத்த படுக்கை ஆகிட்டார். நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அவர் வந்து கண் பார்வையை இழந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆர்டிக்கல் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை வந்து அவர் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தூங்கும் போதே இறந்துட்டார். ஸோ அவர் வந்து இயற்கை எழுதினது வந்து ஒரு நல்ல விதமாக தான் இயற்கை எழுதியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக மக்களுக்காக இன்னும் போராடி இருப்பார். தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் போராடி இருப்பார். அம்பேத்கர் ஐயாவோட நினைவாக வந்து நிறைய இடங்களில் வந்து சிலைகள் இருக்குது. இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, சமீபத்தில் நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சிலைகள் வந்து அவங்க வந்து தகர்த்துருக்காங்க. யாருன்னு தெரியல, யாரோ முகம் தெரியாத நபர்கள் அதை செஞ்சுருக்காங்க. இந்த இழிவான கேவலமான வேலையை செஞ்சது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா 125 ஃபூட் அம்பேத்கரோட ஸ்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14th அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 10 ஏக்கர். இது என்டிஆர் கார்டன்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ₹146 crore செலவில் வந்து இது பண்ணுறாங்க. இதில் நிறைய மியூசியமும் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. 45 feet வைடு, அப்புறம் 9 டன் வந்து பிரான்ஸ், அது வந்து ஸ்கின் கோட்டிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 155 டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஸ்டாச்சுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 1 year ஆகும் கம்ப்ளீட் ஆக அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க. இது இன்னும் முடிவடையலை. ஏற்கனவே வந்து ஆல்ரெடி இருக்கிறது என்ன அப்படின்னா 29 அடி ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து போர்பண்டா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமா அவரோட நம்ம அம்பேத்கர் ஐயாவோட பேர்லேயே வந்து நிறைய காலேஜஸ், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறமா 1990ல் வந்து அவருக்கு வந்து கௌரவம் செலுத்தும் வகையில் பாரத் ரத்னா, நம்ம தேசத்தின் உயரிய விருது அப்படின்னா அது பாரத் ரத்னா,
அதை வந்து அவருக்கு கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அவர் இறந்த ஆண்டு வந்து December 6, 1956 அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இறந்தார், அலிப்பூர் ரோட், டெல்லியில். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவரோட நினைவு நாள் அன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து தலைவர்கள் வந்து மாலையிட்டு மரியாதை செலுத்தி அவரை வணங்கிட்டு வராங்க. தலைவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள், அவர் யாராருக்காகலாம் கஷ்டப்பட்டாங்களோ எல்லாருமே வந்து அவருக்காக அவர் ஒரு கடவுளாகவே நிறைய பேர் பார்க்குறாங்க, இப்போவும் பார்க்குறாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் நினச்சது என்ன அப்படின்னா, மனுஷங்களை சமமாக பாருங்கள், சமமாக வாய்ப்பளிங்க, எனக்கு மேலே ஒருவரும் இல்லை, எனக்கு கீழே ஒருவரும் இல்லை அப்படின்லாம் அவர் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து மதிக்க தெரியாது, நிறைய பேருக்கு மதிக்க தெரியாமல் இருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து அந்த ரிசர்வேஷனை கொண்டுட்டு வந்தனால பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ரிசர்வேஷனை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சிலர் இருக்காங்க. பட் அதை வச்சு நம்ம ஐயா கொண்டுட்டு வந்த ரிசர்வேஷனை தப்பு சொல்லக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், இவரோட புகழ் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம இன்னும் கொண்டுட்டு வரணும், நம்ம நிறுத்தணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை கொண்டுட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லையும் சரி, காலேஜ் எஜுகேஷன்லையும் சரி, அந்தளவுக்கு நிறைய சின்ன சின்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், பயோகிராஃபி, இந்த மாதிரி எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றி தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும். இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடமை. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த எமினன்ட் பர்சனாலிட்டிஸில் வேறு சிறந்த மனிதர்களோட இதை எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஆதங்கம், நம்ம எல்லாருமே பொது தலைவராக கொண்டாடுறது வந்து பாலகங்காதர் திலக் ஐயா, பட்டேல் ஐயா, காந்திஜி ஐயா, நேரு ஐயா, இந்த மாதிரி எல்லாரையுமே கொண்டாடுறோம் பொது தலைவராக. ஆனால் ஏன் வந்து நம்ம அம்பேத்கர் ஐயாவை கொண்டாடலை? அது மட்டும் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிப்பப்ளிக் டே ஆகட்டும், இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம ஏன் இவரோட படத்தை வச்சு கும்பிடக்கூடாது? இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதா? இவர் இப்போ நான் சொன்ன இந்த பயோகிராஃபி வந்து ஒரு கோர்வையாக ஹைலைட் பண்ணி தான் நான் கொண்டுட்டு வந்து இந்த இதுவே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் அந்த பயோகிராஃபி புக் எடுத்து ஐயா எழுதின எல்லா புக்ஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நம்ம ஒரு நாள் விடாமல் எல்லா நாட்களும் இவரை வந்து கொண்டாடணும், தலை வணங்கணும். அதுதான் நியாயமும் கூட. சரி நண்பர்களே, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எமினன்ட் பர்சனாலிட்டிஸில் வேறு சிறந்த மனிதர்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.